குடியாத்தம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெயில் 110 டிகிரியை தாண்டி மக்களை வாட்டி வதைத்தது. இந்த நிலையில் குடியாத்தம் அடுத்த மேல் ஆலத்தூர், கூடநகரம், கொத்தகுப்பம், பட்டு, செம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்தது. கொளுத்தும் வெயிலுக்கும் இடையே ஆலங்கட்டி பெய்திருப்பது மக்களிடம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓசூர் அருகே பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கோடை வெப்பம் அதிகரித்து வந்தது. இந்த நிலையில் ஓசூர் சுற்றுவட்டார பகுதியான தேன்கனிக்கோட்டை, அரசஜூர், நெமிலேரி, நெல்லுகுந்தி அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் திடீரென மேகங்கள் சூழ்ந்து கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ஏற்காட்டில் கடும் வெயிலுக்கு நடுவே மழை பெய்திருப்பது சுற்றுலா பயணிகளிடம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்தது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் வந்து சென்றனர். இந்த நிலையில் மதியத்திற்கு மேல் திடீரென மழை பெய்து சுற்றுலா பயணிகளை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தியது. தமிழகத்தில் வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்து மக்களை குளிர்வித்துள்ளது. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு, ஒடுகத்தூர், பள்ளிகொண்டா உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. பலத்த காற்றுடன் பெய்த மழையால் மரங்கள் சாய்ந்ததுடன் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இருப்பினும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதேபோல் தருமபுரி மாவட்டம் அரூர் சுற்றுவட்டார பகுதியிலும் பரவலாக மழை பெய்தது. சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி, சூலகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. கடந்த சில தினங்களாக 103 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து சுட்டெரித்து வந்த நிலையில் திடீரென மழை வெளுத்து வாங்கியது. இதனால் சென்னை, பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் நீரில் தத்தளித்து சென்றன. மேலும் ஒரு சில இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்தது. கடந்த சில தினங்களாக வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து சுட்டெரித்து வந்த நிலையில் திடீரென மழை வெளுத்து வாங்கியது. குறிப்பாக மல்லுப்பட்டி, சூடப்பட்டி, ஜக்குசமுத்திரம், வெள்ளிசந்தை உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை நீடித்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியாக நிலவுவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் சூறைக்காற்றுடன் மழை கொட்டி தீர்த்தது. காவிரிப்பட்டினம், ஓசூர், சூலகிரி, பாகலூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி சூழல் நிலவி வருகிறது. பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.